சம்பவம் நடைபெற்ற 27ஆம் தேதிக்கு மறுநாள் 28ஆம் தேதி நண்பகலில் கட்சியினுடைய தவைக்க கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் வழக்கறிஞர் அறிவுலகன் அவர்களும் இணைச் செயலர் திரு சிடி நிர்மல்குமார் அவர்களும் மற்றும் சிலரும் சென்னை பசுமை வழிச்சாலையில் நீதியரசர் தண்டபாணி அவர்களை சந்தித்து இந்த கரூர் சம்பவம் சம்பந்தமாக ஒரு மதுரை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனு வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் எங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கிறது, ஏதோ சதிகள் நடைபெற்றிருக்கிறது என்றெல்லாம் சொல்லி உயர்நீதிமன்றம் தானாக விசாரிக்க வேண்டும், இது அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனு கொடுத்ததாக ஊடகங்களில் செய்தி பார்த்தோம். அது உண்மையும் கூட. இது சம்பந்தமாக நீதியரசர் அவர்கள் சொல்லும் பொழுது நாளை, அதாவது மறுநாள் 28ஆம் தேதி 29ஆம் தேதி திங்கட்கிழமை நண்பகல் இது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னதாகவும் ஊடகங்களில் செய்தி வெளிவந்தது. எது எப்படியோ ஒரு கட்சி ஒரு கூட்டத்திற்கு அனுமதி வாங்கி ஏற்பாடு செய்துவிட்டு அந்த கூட்டத்தை அவர்கள் முறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க தவறிவிட்டு உடனடியாக அந்த கட்சியே நீதிமன்றத்தை அணுகி இது சம்பந்தமாக விசாரிக்க வேண்டும், தன்னிச்சையாக நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பது வினோதமாகவும் விந்தையாகவும் உள்ளது. எனக்கு தெரிந்து இதுபோன்று ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடைபெற்றதில்லை. எது எப்படியோ அது சம்பந்தமாக நீதியரசர் சொல்லும் பொழுது இது அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள முடியாது என்று பின்னால் ஊடகங்களில் செய்திகள் வந்ததையும் நாம் பார்க்க முடிந்தது. அதுதான் நிதர்சனம், அதுதான் உண்மை. எதற்காக இவர்கள் முந்திக் கொண்டு நீதிமன்றம் தானாக விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை தங்கள் மீது எதுவும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது, கட்சியின் மீது எந்த ஒரு அபாண்ட பணியும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சென்றார்களா என்பதும் புரியவில்லை. இது எப்படியோ நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரித்தாலும் தமிழக அரசு நியமித்திருக்கக்கூடிய இந்த ஒரு நபர் ஆணையம் விசாரணை செய்து அளிக்கின்ற அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தாலும் சரி, மக்கள் அதை பற்றி எதுவும் சொன்னதாக தெரியவில்லை. மக்கள் இந்த அரசின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், இந்த அரசினுடைய நடவடிக்கைகளை பாராட்டுகிறார்கள். சம்பவம் தீவிரமான சம்பவம் என்றாலும் கூட இந்த அரசு துரிதமாக செயல்பட்டது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்திருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. எனவே எது எப்படியோ விசாரணையின் முடிவில் அதில் நீதிமன்றமாக இருந்து அது அளிக்கின்ற தீர்ப்பின்படியோ அல்லது ஒரு நபர் ஆணையம் அளிக்கின்ற அறிக்கையின் அடிப்படையிலோ இந்த அரசு அந்த சம்பவத்திற்கு பொறுப்பானவர்கள் மீது அந்த அறிக்கையின் குற்றம் சாட்டப்படுகிறவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறது என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதற்கு மேலும் யாருக்கும் இதில் சந்தேகம் வேண்டாம் என்று நான் பணிவுடன் தெரிவிக்கிறேன்.